பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 5வது ஆண்டு இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் தொலைக்காட்சி ஊழியத்தின் நன்றி செலுத்தும் விதமாக ஒரு சிறப்பு சாட்சியையும் ஊழியத்தை குறித்தான பகிர்தலையும் போதகர் சாம்சன் காமலருடைய மகள் திருமதி ஸ்டெல்லா பீட்டர் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே வழங்குவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த 4 வருடங்களாக இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறீர்கள். இந்த 5வது வருடத்தை காண செய்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். போதகரும் எங்களுடைய தகப்பனாரும் ஆகிய பிஷப் சாம்சன் காமராஜ் அவர்கள் கடந்த 39 வருடங்களாக ஊழியத்தின் பாதையிலே தேவன் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இவ்வளோ நாள் நடத்தி வந்த காரணம் ஏசப்பா முழங்கால் ஜபத்தின் மூலமாகவும் விசுவாசத்தின் மூலமாகவும் இந்த ஊழியங்களே தேவன் நடத்தி வந்துட்டு இருக்காரு. திருநெல்வேலி மாவட்டத்தின் சிறு கிராமத்திலே இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. 40 நாள் உபவாசத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்தனை வருடங்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் ஜபத்தின் மூலமாகவும் விசுவாசத்தின் மூலமாகவும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஏசப்பா இந்த ஊழியத்துல இந்த டிவி ஊழியத்தை கூட கொடுப்பார் அப்படின்றது நாங்க எதிர்பார்க்காத விஷயம். ஏசப்பா இந்த டிவி ஊழியத்தை கொடுத்தாங்க. 5 வருடங்களாக பல பேர் பல அற்புத அடையாளங்களை பெற்று வருகிறார்கள். நிகழ்ச்சி மூலமாகவும் நிறைய பேர் போன் மூலமாக ஜெபித்து நிறைய அற்புத அடையாளங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் நிறைய பேர் போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நாங்க நிறைய அற்புதங்களை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ஜோம் பண்றதும் நிறைய பேர் போன் மூலமாக ஜோம் பண்ணும் போதும் சரி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதும் நிறைய பேர் அற்புதங்களை பெற்றிருக்காங்க. அதுக்காக நாங்கள் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வாங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நீங்களும் பாருங்க. இன்னும் மற்றவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். யூடியூப் சேனல்லையும் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். சாம்சன் காமராஜ் என்கிற யூடியூப் சேனல்லையும் நீங்க அதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதே போல நீங்க நன்மை பெற்றவர்கள் நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு சொல்றதுக்கு மறவாதீர்கள். வாட்ஸ்அப் மூலியமாகவும் போன் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. தேவன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துறதுக்கு நீங்களும் ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறப்பு சாட்சியையும் ஊழியத்தை குறித்தான பகிர்தலையும் நமக்கு தெளிவாக கூறிய திருமதி ஸ்டெல்லா பீட்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 5வது ஆண்டு ஊழிய நன்றி ஸ்தோத்திர நிகழ்விலும் சிறப்பு வாழ்த்தலை சொல்லும்படியாக காஞ்சிபுரம் பகுதியிலே ஊழியம் செய்து வருகிற போதகர் தாமஸ் அவர்கள் இப்பொழுது இந்த ஊழியத்தை வாழ்த்தி சிறப்பு சாட்சி அவர்கள் நம்மிடையே வழங்குவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையினால தயவுனால 2020 வருடத்திலிருந்து இந்த ஆண்டு வரைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 4 வருடங்கள் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்ற தலைப்பில் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பிஷப் சாம்சன் காமராஜ் ஐயா அவருடைய செய்தி நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 8 மணிக்கு உங்களைப் போல நானும் அமர்ந்து பார்ப்பது வழக்கம் குடும்பமாக. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு செய்தியும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்று அவர் பேசுகின்ற பொழுது எங்களுடைய ஊழியத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை இந்த நாளில் சொல்லுவதற்கு நன்றியோடு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 4 வருடங்கள் அற்புதமாய் நடத்தின்னு வந்த தேவன் ஐயா அவர்களை இந்த 5வது ஆண்டையும் தேவன் அவருக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அவரோடு கர்த்தர் கூட இருந்து செய்கின்ற காரியம் இயேசு இன்றும் அற்புதங்களை செய்கிறார் என்பதை கேட்கின்ற பொழுது
அந்த உள்ளம் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, தேவன் தான் இதை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதற்கு நாங்களும் ஒரு சாட்சியாக இருக்கிறோம். நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் தெய்வம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு இன்றும் அற்புதங்கள் செய்கிறார் என்ற தலைப்பில் நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு அநேக ஜனங்கள், அநேக குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய பலன் பெருகட்டும். இயேசு இன்றும் அற்புதங்கள் செய்கிறார் என்ற செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நம்பிக்கை டிவியில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரை அவரை நிறைவாய் நீர் ஆசீர்வதிங்க. அவர் மூலமாய் நீ செய்து வருகிற எல்லா நன்மைக்காக, ஊழியங்களுக்காக கொடாட கூடிய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தருடைய தயவு எங்கள் மேல் இருப்பதனால் நன்றி. கர்த்தருக்கு. என் பெயர் எடி கிருஷ்ணன். நாங்கள் குஜராத்திலே அம்தாவாத் சாபர்மதியிலே குடியிருக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் பாஸ்டர் காமராஜுடைய ஊழியர் ஆன்லைன்ல வரக்கூடிய டிவி புரோகிராமை நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்து மகிழ்ச்சி, சந்தோஷம், அதன் மூலமாய் நாங்கள் விரும்பாய் ஆண்டவருக்குள்ள சந்தோஷத்தோடு ஆராதித்து ஜீவிக்க கர்த்தர் காமராஜ் பாஸ்டரை எடுத்து உபயோகப்படுத்துவதற்காக நன்றி. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அன்பும் இரக்கமும் ஒழுக்கமும் உள்ள தேவன். ஆகையால் நாங்கள் நல்ல சந்தோஷம் சமாதானத்தோடு கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு சாட்சியாக நாங்கள் ஜீவிக்கிறோம். அதுபோல பாஸ்டர் காமராஜ் அவருடைய தகப்பனார் யார்? என்னுடைய சொந்த சகோதரன், என் சகோதரனுடைய மகன் காமராஜ். காமராஜுடைய எல்லா காரியமும் நீங்கள் நன்றாக அறிவீங்க. அவருடைய பிரசங்கமும் அவருடைய எல்லா காரியமும் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறது. உற்சாகத்தோடு நாங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவர் மூலமாய் வருவதை நாங்கள் காண்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சீனியம்மா. நாங்க குஜராத்தில அகமதாபாத் என்ற இடத்துல இருக்கிறோம். நாங்கள் ஒரு இயேசு அறியாத குடும்பமா இருந்தோம். இப்போது இயேசு அறிந்து இருக்கிறோம். எங்களுடைய பெரியம்மா பொள்ளாச்சியில இருக்கிறாங்க. பொள்ளாச்சியில பெரியம்மாவோட பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவன் பெரியம்மா மூலமா தான் நாங்க இயேசு அறிஞ்சோம். இயேசு அறியாத பின்வாங்கி போன எங்க குடும்பத்துல தவிக்கப்பட்ட குடும்பமா இருந்த எங்க குடும்பத்துல இருந்து எங்க பெரியம்மா பிள்ளைகள் மூலமா நாங்க இயேசுவை அறிஞ்சோம். எங்களுக்கு பெரியம்மா பிள்ளைகளுக்கு கிடைத்த ஒரு மிக ஆண்டவருடைய அன்பு எங்க இதயத்தை விட்டு ஒரு நாள் மாறாது. இப்போதும் நாங்கள் எங்க குடும்பத்திலே சாம்சன் பாஸ்டர் காமராஜ் பாஸ்டர் எங்க குடும்பத்துல எங்க மாமா பையன்தான். அதனால இப்ப அவருடைய ஊழியத்தை நாங்க எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் அவருடைய ஊழியத்தை பார்ப்போம், பிரசங்கத்தை பார்ப்போம். அது மூலமா ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் நாங்க அந்த இதை பற்றி சொல்லுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பத்திலே மட்டும் ஆண்டவர் தவிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை பார்த்து ஆராதித்து அவருடைய ஜீவ மார்க்கத்துக்கு எங்களை தெரிந்து கொண்ட திருப்பைக்காய் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் குடும்பமா இதெல்லாம் இருக்கிற குடும்பமா நாங்க எல்லாரும் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை குறித்தான வாழ்த்துதலை வழங்கிய போதகர் தாமஸ் அவர்களுக்கு ஊழியத்தின் சார்பாக, போதகர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் சிறப்பு செய்தியை வழங்கும்படியாக போதகர் பி சாம்சன் காமர் அவர்கள் இப்பொழுது நம்முடைய செய்தி அளிக்க இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இந்த ஊழியத்தினுடைய 5வது ஆண்டு துவக்க விழா கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்திலையும் அதற்காக நன்றி சொல்ல தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வது மிக மிக முக்கியம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தேவன் செய்வதற்கு நன்றி சொல்வது தான் நம்ம கூடியிருக்கிறோம். அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே சில சாட்சிகளை கேட்டீங்க. எங்களுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டருடைய வாழ்த்துக்களை கேட்டீங்க. எல்லா காரியங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தீங்க.
இந்த வாரத்திலையும் கூட நாம் இதற்கு முன்பதாக நாம் பார்த்ததான வார்த்தை, என்னுடைய மகளுடைய சாட்சியை கேட்டீர்கள். அதுபோல் என்னுடைய நெருங்கின நண்பர் பாஸ்டர் தாமஸ் அவர்களுடைய ஐயாவுடைய சாட்சியும் கேட்டீங்க. அவங்கெல்லாம் வாரம் தவறாம இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பேசின மகளுக்கும் அதே போல பேசின பாஸ்டர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு இன்றும் அற்புதம் செய்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்க முடிய நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அதற்கு ஆதாரமாக இந்த வேளையில நாம் 34ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு நேரம் இது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், என் வாயில் இருக்கும். அருமையானவர்களே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியங்கள். எந்த வேளையிலும் அவரை ஸ்தோத்திரிப்பேன். ஸ்தோத்திரிக்கிற ஒரு நாள், அதுதான் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் கூட எங்களோடு சேர்ந்து இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக நீங்களும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சியை தவறாமல் பார்த்து வருகிற அநேகர் இருக்கிறீங்க. அதுக்காக ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்லி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். பாம்பேல நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்த எங்களுடைய அத்தை பார்த்தீங்கன்னா செல்லத்தாய் அவர்கள் பாம்பேல இருந்து அன்றைக்கு என்னுடைய ரட்சிப்புக்காக எங்க அத்தை, அதோடு எங்களுடைய பாட்டி, அவங்க இன்னும் கீபரமா, இப்படி இவங்கெல்லாம் என்னுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்தவர்கள். ஆனா இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சியை வாரம் தவறாமல் பார்த்து வருகிறார்கள். அதை நினைக்கும் போது மிக மிக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய மாமா பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, எங்களுடைய அத்தை, அதோடு கூட இன்னும் பாம்பேல எங்களுடைய சின்ன மாமா ஜெயராஜ் மாமா, அத்தை, அவங்க குடும்பங்களும் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி தவறாம பார்க்கிறாங்க. அது மட்டுமல்ல, என்னுடைய உற்றார் உறவினர்கள், இன்னும் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் பலரும் பார்க்கிறார்கள். நான் இதற்கு முன்பதாக ஊழியம் செய்த நெடுவலை என்கிற கிராமத்திலையும் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள். பலரும் இன்றைக்கு பல இடங்களிலிருந்து, இந்தியாவிலையும் இன்னும் பல இடங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிறார்கள். ஒரு முறை பிரான்ஸ் நாட்டில இருந்து இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு உடனே எனக்கு கால் பண்ணாங்க, ஐயா உங்களுடைய செய்தி நாங்க கேட்டோம், எங்களுக்கு மிக மிக பிரயோஜனமா இருந்தது என்று சொல்லி பல நாடுகள்ல இருந்து இந்த வார்த்தையை கேட்கறது எனக்கு கேட்கும் போது உண்மையிலே ஆண்டவருக்கு மிக அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். நீங்களும் தொடர்ந்து நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எந்த வேளையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஸ்தோத்திரிக்கிற ஒரு நேரம், ஆண்டவரை துதிக்கிற ஒரு நேரம். கடந்த வாரத்திலையும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் தேவனை துதித்து சில காரியங்களை நாம் கேட்டோம். இன்றைக்கும் அதுதான் நாம தேவனுடைய நாம் மகிமைக்காக அவரை துதிக்கும்படியாக நம்ம இருக்கிறோம். அதுதான் அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எந்த காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிப்பேன் அப்படி என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, 113ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது 7வது வசனத்தை வாசி கேட்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இங்கே அதே தாவீது சொல்லும்போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாட்களிலே புழுதியில் இருந்தது போல நான் இருந்தேங்க. பாவம் என்கிற புழுதியில, குப்பை என்கிறதான பலவிதமான சூழ்நிலையில இருந்த, குப்பைக்குள்ள கிடந்த, புழுதியில் இருந்த, புழுதி என்கிற பாவம், குப்பை என்கிற உலகத்திலே இருந்த என்னை புழுதியிலிருந்து தூக்குனாரே. உலகமாகிய குப்பையிலிருந்து, உலகத்தில் இருக்கிற பலவிதமான காரியத்திலிருந்து கர்த்தர் உயர்த்தினார். அதற்காக தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த நாளில் நான் நிற்கிறேன், நான் நிர்மூலமாகாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஒவ்வொரு காரியமும் தேவன் நம்ம கொடுத்த காரியங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
யோபு அவர் எல்லா காரியத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, யோபுடைய வாழ்க்கையில அவர் எதற்கு நன்றி சொன்னார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதுபோல யாராவது சொல்ல முடியுமா? அந்த சூழலில் சொல்ல முடியுமா? மனைவி கூட சொல்ல முடியல. பாருங்க, அவரை குறித்து நாம் பார்க்கும்போது யோபு 1ஆம் அதிகாரத்தில் 21, 22 வாசி கேட்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இது சாதாரண வார்த்தை அல்ல. யோபுடைய நிலைமையை பார்க்கும்போது பெரிய அந்த ஊர் தேசத்திலேயே அவன் ஒரு பெரிய ஸ்ரீமானாக, பெரிய நல்ல ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட்டான். ஆண்டவருக்கு பிரியமாக அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகளும், அது மாத்திரமல்ல 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறுமாடு, 500 கழுதை, அநேக வேலைக்காரர்கள். இப்படிப்பட்ட ஒரு சீமானாய், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்ட அவன் இன்றைக்கு எல்லாம் இருக்கும்போது ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கிறார். கர்த்தர் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறார், ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி. அதுக்கு தான் நீங்க அதே 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசி கேட்கலாம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனை ஆசீர்வதித்தால் சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. அப்படியானால் அவன் ஆசீர்வதிக்கப்படுற காரணம் யார் தெரியுமா? தேவன். யார் சொல்றது? சாத்தான் சொல்றான். அவனுடைய கிரியைகளை நீ ஆசீர்வதித்தீர். கிரியைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதை பார்த்து இங்கே சாத்தானே சொல்றான், சும்மாவா அவன் உமக்கு பயந்து நடக்கிறான்? விருதமாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறீர். அப்படியானால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறவன். அது சாத்தான் மட்டுமல்ல, தேவனே சொல்கிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றார். அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். சாத்தான் சொல்றான், அவன் சும்மா விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டையும் அவன் கைகளின் கிரியைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவனை அவன் வீட்டையும் சுற்றி வேலை எடுத்து பாதுகாக்கிறீங்க. அவனுடைய கிரியைகளை, அவனுடைய செய்கைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீங்க. அவன் சம்பத்து பாத்தீங்கன்னா தேசத்தில் பெருகிட்டு. யாரால? ஆண்டவரால. ஆண்டவரால தான் பெருகிட்டு. அதுக்கு தான் யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தா. எல்லாம் கொடுத்தது யாரு? அவர் கொடுத்தா. அவர் தான் எல்லாம் கொடுத்தா. அதனால அவருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்தவரை எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்தார்னா நம்ம ஸ்தோத்திர கூட்டம் வைக்கலாம், கொடுத்தார்னா நம்ம பொருத்தனை கூட்டம் வைக்கலாம், செய்தார்னா எல்லாம் செய்யலாம். ஆனா இப்ப எனக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு, அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. ஆனால் அதே யோபு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அவருக்கு இருந்த ஆசைகள் 7000 ஆடு போச்சுது, 3000 ஒட்டகமும் போச்சுது, 500 ஏறுமாடு போச்சு, 500 கழுதை போச்சுது, பிள்ளைகள் இறந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் போன பிறகு அவருக்கு சொல்றாரு, கர்த்தர் தான் கொடுத்தார். முதல்ல நீங்க இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது காரணம் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்ல வேண்டாம். கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? இந்த டிவி ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார், அதற்காக நான் ஸ்தோத்திரம் சொல்றேன். ஆமா அருமையானவர்களே,
அநேகர். காரணம் என்ன தெரியுமா? இது எங்களால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது. எங்களுடைய பலத்திலேயோ எங்களுடைய திறமையிலேயோ அதனுடைய பணத்திலேயோ இல்ல, தேவனுடைய கிருபை. 315 சங்கீதத்தில் முதல் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும், உமது கிருபையின் நிமித்தமும், உமது சத்தியத்தின் நிமித்தமும், உமது சத்தியத்தின் நிமித்தமும், உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது, அவருடைய கிருபை. அதுதான் இங்க யோபுக்கு எல்லாம் கொடுத்தது தேவன். அவர்தான் கொடுத்தார் அப்படின்னு விசுவாசிக்கிறார். அவர்தான் கொடுத்தார். கொடுக்கும் போது ஸ்தோத்திரம் போடலாம், எடுக்கும் போது ஸ்தோத்திரம் வருமா ஆத்திரம் வருமா யோசித்து பாருங்க. ஆனா அவருக்கு ஆத்திரம் வரல, கோபம் வரல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம். இந்த தீவு ஊழியத்தை கர்த்தரே கொடுத்து இதுவரைக்கும் அவரே நடத்தி கொண்டிருக்கிறார் என்று மட்டும் சொல்ல முடியும். இந்த துதி, கனம், மகிமை, புகழ் எல்லாம் ஆண்டவருக்கே உரியது, எல்லாம் ஆண்டவருக்கே உரியது. நான் சின்ன பையனா இருக்கும்போது, 10 வயசு இருக்கும்போது, அப்பொழுது நாங்கள் தூத்துக்குடியில் இருந்தோம். அங்கே ஒரு சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தோம். எங்க அம்மா சின்ன பிள்ளைகள்ல எங்க அம்மா அங்க போவாங்க. பாஸ்டர் மத்தியாஸ் பாஸ்டர் இன்றைக்கு அந்த சபையில அவங்களுடைய மருமகன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் மத்தியாஸ் அவங்களுடைய சபைக்கு தான் நாங்க அங்க இருக்கும்போது போய்கிட்டு இருந்தோம். அப்படி போகும்போது எங்க அம்மா அங்கதான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்போ அந்த சபையில கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தது. எல்லா பிள்ளைகளுக்கும் பிரேஸ் கொடுத்தாங்க, வசனம் சொன்னதுக்கு பிரேஸ் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பைபிள் கொடுத்தாங்க, பாட்டு புஸ்தகம் கொடுத்தாங்க, நல்ல சாப்பிட்ற தட்டு கொடுத்தாங்க, நல்ல கிளாஸ், செம்பு, இப்படி என்னென்ன பொருள் எல்லாம் கொடுத்தாங்க. நானும் ஒரு சங்கீதம் சொன்னேன். என்ன சங்கீதம்? 121 சங்கீதத்தை மனப்பாடமா சொன்னேன். எனக்கு ஒத்தாசி ஒரு பருவதங்களுக்கு நேராக கண்களை எடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கல கத்தடத்துல ஒத்தாசி ஃபுல்லா சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சோடனே எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாங்க, ஒரு போர்டு கொடுத்தாங்க. அந்த போர்டை எடுத்துட்டு வந்த வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாருங்க, அவங்களுக்கு நல்லா சாப்பிட்ற தட்டு பெருசு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு செம்பு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பெருசு பெருசா கொடுத்தாங்க. நமக்கு மட்டும் சின்ன ஒரு போர்டு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா வீட்டில் வந்தவொடனே போர்டை தூக்கி தூர எரிஞ்சிட்டேன். உடனே எங்க அம்மா சொன்னாங்க, ஏல அந்த எடு முதல்ல அப்படின்னாங்க. வேண்டாமா, நமக்கு ஒரு தட்டு கொடுத்துருக்காங்களா சாப்பிட்றதுக்கு. அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, நீ அதை முதல்ல எடு அப்படின்னாங்க. அதை எடுத்து அதை பிரிச்சு பார்த்தேன். அதுல ஒரு வசனம் இருந்தது, என் கிருபை உனக்கு போதும். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, தட்டு, கிளாஸ், செம்பு, பொருள் எல்லாம் அழிஞ்சு போகும், அதெல்லாம் போயிடும், ஆனா அந்த வார்த்தை மட்டும் போகவே போகாது அப்படி சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. அந்த வசனம் போடு இன்னைக்கும் இப்பவும் 1974 வாங்கின அந்த வசன போடு இப்பவுமே எங்களுடைய ஷோகேஸ்ல வச்சிருக்கிறோம். அதே போடு பாருங்க. அந்த கிருபை இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழியம் நிற்கிறது காரணம் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நிமித்தமும், ஆண்டுடைய கிருபை. அதனாலதான் இங்கே யோபுக்கு என்ன இருந்தது தெரியுமா? அவர் ஏன் அப்படிப்பட்ட வார்த்தை சொன்னார்னா, கர்த்தர் கொடுத்தார், ஆண்டுடைய கிருபை, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த வார்த்தையை சொல்லும் போது கடைசியில பாத்தீங்கன்னா 22 வசனத்துல யோபு 1:22, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாத்தீங்களா, இவ்வளவு போன பிறகு கூட பாவம் செய்யல, தேவனை பற்றி குறை சொல்லல. அருமையானவர்களே, சின்ன உபத்திரம் வந்தோடனே நீங்க இப்படிப்பட்ட உபத்திரம் வந்த என்ன அப்படின்னு சொல்லி திட்டுறீங்களா? பாவம் செய்யறீங்களா? அது தேவனை பற்றி குறை சொல்றீங்களா? அவர் குறை சொல்லவே இல்லை. அவருடைய மனைவி கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னும் ஆண்டவர் ஆண்டவரன் சொல்லிக் கொண்டிருக்கிறியே, அவருடைய நாமத்தை தூஷித்து ஜீவனை விடும் அப்படிங்கிறா. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். பாருங்க, இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொல்ற. ஸ்தோத்திரம் சொன்னீங்களே,
எடுத்தார் ஸ்தோத்திரம், கொடுத்தார் ஸ்தோத்திரம், எடுத்தார் ஸ்தோத்திரம். இப்ப இதை விட நீங்க சாவுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மனைவி. அப்ப கூட அவர் என்ன சொல்ல தெரியுமா? பைத்தியக்காரி புலம்புற ஒரு புலம்புரிய நன்மை பெற்ற கரத்துல நாம் தீமை பெற வேண்டாமா என்று சொல்லி சொல்றாரு. பாத்தீங்களா? அவர் தாங்க யோபு. அப்படியே ஒரு உறுதியா இருந்ததுனால கடைசியில் 42ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கி ஆண்டவர் இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து அவருக்கு வந்த சோதனை சாதாரண சோதனை அல்ல. ஆனா எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் 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 சொல்லிக் கொண்டிருந்தாரு. ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருந்தாரு. பிரச்சனை வரும்போது ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரோடு பேச 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 ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆசி கேட்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க, யோபு அந்த சூழ்நிலையும் கூட தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். ஜெபித்தது நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பை மாற்றி எல்லாவற்றையும் இரட்டத்தனையா கொடுத்தார். 2 மடங்கு கொடுத்தார். பாருங்க, ஸ்தோத்திரம் சொன்னா 2 மடங்கு ஆசீர்வாதம். நன்றி சொன்னீங்க 2 மடங்கு ஆசீர்வாதம். 7000 ஆடு தான் இருந்துச்சு, இப்ப 14,000 ஆடு. 3000 ஒட்டகம் தான் இருந்துச்சு, இப்ப 6000 ஒட்டகம். 500 ஏர் மாடு தான் இருந்துச்சு, இப்போ பாத்தீங்கன்னா 1000 ஏர் மாடு. 500 கழுதை தான் இருந்துச்சு, இப்போ 1000 கழுதை. அதே போல பிள்ளைகள் 3 பார்த்து 7 குமாரர் 3 குமாரத்திகள். அவருடைய பிள்ளைகளை போல அழகான பிள்ளைகள் உலகத்துல பிறந்தது இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு யோபு 4 தலைமுறைகளை பார்த்து நீண்ட ஆயுசுள்ளவராய் அவர் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கூட இந்த ஊழியத்திற்காகவும் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நீங்களும் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை அதிகம் ஆசீர்வதிப்பா. உங்கள்கிட்ட கேட்கிறது அதுதான். நீங்கள் 1 நிமிஷம் எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த ஜெபத்தின் மூலமாக இந்த ஊழியத்தை கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற இதுவரைக்கும் ஜெபித்த இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை தாங்கின கொடுத்த உங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நம்ம எல்லாம் 1 நிமிஷம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க பார்க்கலாம். பரலோகத்தின் தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, இந்த 4வது வருஷம் எங்களுடைய ஊழியத்தை டிவி ஊழியத்தை முடித்து 5வது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றிப்பா. இந்த 5வது வருஷத்தையும் எங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த 5வது வருஷத்திலையும் யார் யார் இந்த ஊழியத்தை ஆண்டவரே ஜெபிக்கிறார்களோ, யார் இந்த ஊழியத்தை தாங்குறார்களோ, இதுவரைக்கும் தாங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் இன்னும் இந்த ஊழியத்தை தாங்குற பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் நிறைவா இருக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு என்றும் அற்புதம் செய்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேக ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. அநேக இயேசு அறியாதவர்கள் இயேசு அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக வியாதிஸ்தர்கள் ஆண்டு சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எத்தனை பேர் ஆண்டவர் கர்த்தாவே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருந்து இந்த செய்தியை பார்த்து நாங்கள் சமாதானமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அநேக தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே 4 வருஷம் முடிந்து 5வது வருஷம் இந்த முதல் வாரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் கிருபையை வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். நாம மையப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தவறாமல் தொலைக்காட்சியில நிகழ்ச்சியை பாருங்க, மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேஸ் தி லார்ட். எவ்ரி ஃப்ரைடே இரவு 8 மணிலேருந்து 8:30 வரைக்கும் இயேசு என்றும் அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியில தவறாமல் பாருங்கள். மற்றும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு பைபிள் அங்கிள் ப்ரோக்ராம்ல நானும் அண்ணனும் வரும், அதை பார்க்க தவறாதீங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ்,
பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9565954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.